inference theory by using premises. Here they have given the statement, read carefully. All lecturers are determined. That is a statement. Anyone who is determined and intelligent will give satisfactory service. This is a common statement. Next, Claire na oru name. Claire nanadu evano name of specific solraanga. Claire is an intelligent lecturer. Therefore, this is a conclusion. Claire will give satisfactory service. This is conclusion. This is a common statement. So the common statement is the conclusion of dharma. That is a question. Okay. So first we have to convert this statement into the variable form. Okay. Still okay. Here we have to convert everything into the variable form. Listen carefully. Lecturers are determined. Our end concept is lecturer are determined. Full theme hero lecturer last column student hero lecturer hero. First lecturer listen. L lecturer அது யாரும் தெரியாது. X யாராவது ஒருத்தர் lecturer. So X is a lecturer. அவர் என்ன determined, இது அடுத்த ஒரு கான்செப்ட் determined. அப்போ D of X யாரு determined ங்கிறது தெரியாது. ஒரு lecturer தான் என்ன இருப்பாரு determined. ஏன்னா ஃபுல்லா எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், we are talking about the lecturer. Okay, so D represent determined. Okay, it's our assumption. You can take any notation, that doesn't matter at all. Okay, we have to declare these notations represent these things. Okay, D of X, X as determined is a determined போட்றாத போடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ப்ராப்ளம் இல்ல. நமக்கு கான்செப்ட் இதுதான் மீன் பண்ணுது அவ்வளவுதான். ஓகே, as determined. Determined. Next, okay, ரெண்டு ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாரு, anyone லாம் கொண்டு வர கூடாது, who is அதெல்லாம் உள்ள வராது. மெயின் ஸ்டேட்மெண்ட் determined, already it is talk about determined, திரும்ப ஒருக்கா டிக்ளேர் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் and intelligent, intelligent பத்தி நம்ம பேசி இருக்குமா இல்ல. சோ அடுத்து என்ன சொல்லணும், intelligent. I னா எதை மீன் பண்ணுது, intelligent. X னா என்ன மீனிங், லெக்சரரை பத்தி தான பேசிட்டு இருக்கோம். அப்போ X is an intelligent, is an நம்ம அந்த I A I O E தான, அதனால an intelligent. Intelligence. Okay, listen. அப்போ இந்த இதுக்கு நோட்டேஷன் கொடுத்துட்டோம். will gives, நிறைய இந்த will gives க்கும் போடுவாங்க பாத்துங்க. G of X இதெல்லாம் கொண்டு வர கூடாது. மெயின் தீம் என்னெல்லாம் வருதுன்னு பாரு. satisfactory service, சர்வீஸை தனியாட்டு கொண்டு வந்துட கூடாது. இதுதான் satisfactory service கம்பைன் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்ப என்ன சொல்லலாம், S X. அப்ப X denotes, இதை டினோட் பண்ணோம், satisfactory service. satis the has போட்டா போதும், as a satisfactory service. அது எப்படிலாம் எடுத்துட்டு வரோம் பாரு. நெக்ஸ்ட் அடுத்து பாரு, கிளார்னு வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளை நோட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்லாம் அப்படியே நோட் பண்ணியிருக்காங்க, சிம்பிளா எக்ஸ் எக்ஸ் இருக்கும். இந்த கிளார் லெக்சரர், ஒரு லெக்சரோட பேர் என்னது, கிளார். ஸ்பெசிபிக்கா அந்த இதை டினோட் பண்றோம். சோ சி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். அப்படிதானே, ஏன்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஸ்பெசிபிக் வேற ஒரு ஆளு. சோ ஸ்பெசிபிக், பட் இங்க ஸ்பெசிபிக்கா யாருன்னு சொல்லியாச்சு, யாரு, கிளார். நான் இருக்குல்ல, கிளார்னு ஒருத்தரோட இதை ஸ்பெசிஃபைடா சொல்றோம். இது ஒரு லெக்சரர் தான், ஓகேவா. சோ கிளார், கிளார் is an intelligent lecturer. அதெல்லாம் வந்து எல்லாம் intelligent lecturer எல்லாம் இருக்குது. Therefore conclusion,
Claire will give satisfactory service. So இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஃபைனலா இதை வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்றோம். தெரியுதா? இதெல்லாம் வந்து லாஜிக்கா சொல்லி இருக்காங்களா, லாஜிக்கா பேசுறாங்களா, ஃபைனல் கன்க்ளூஷன் என்னது எல்லாமே கொண்டு வரும். தெரியுதா? நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க, பட் அவங்க லாஸ்ட்ல உள்ள கன்க்ளூஷன் வந்து நோ ரிலேஷன். பேசுனதுக்கும் லாஸ்ட்டும் என்ன இருக்காது, ஒரு ரிலேஷனே இருக்காது. அப்படிதானே? அப்ப லாஜிக்காவே பேசல. தெரியுதா? லாஜிக்கா பேசாம இருந்தாதான் பொலிட்டிக்கல்ல சக்சஸ் ஆக முடியும். தெரியுதா? லாஜிக்கா பேசினாதான் இங்க சக்சஸ் ஆக முடியும், சப்ஜெக்ட்ல சக்சஸ் ஆக முடியும். பொலிட்டிக்கல் என்ன செய்யக்கூடாது, லாஜிக்கா பேசக்கூடாது. அப்போ அப்படியே குழப்பிட்டே இருக்கணும். இங்க அப்படி இல்லை, லாஜிக்கா இருக்கணும். அப்பதான் ப்ரோக்ராம்லாம் கரெக்டா வந்து லாஸ்ட்ல ஃபைனலா ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து கரெக்டா உள்ள அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், என்னதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். எப்படின்னு பாரு, கேர்ஃபுல்லா பாரு. ஆல், நம்ம ஆல் வந்தாலே என்ன இதை யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஆல் வந்தாலே என்னது, டென்ஸ் டு யூஸ் பண்ணணும். ஆல், எவரி ஒன், இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும், டென்ஸ் டு யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அது போல இந்த சிம்பிள் இது எதை மீன் பண்ணுது, ஃபார் ஆல், ஃபார் ஆல். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நோட்டேஷன் கொடுத்திருப்போம். இப்போ பாரு, ஆல் லெக்சரர்ஸ், உடனே இதை போடணும். ஆல் லெக்சரர்ஸ், லெக்சரர்ஸ் இங்க டினோட் பண்ணிருக்கோம் எல் தானே. ஆல் லெக்சரர்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட், இந்த சிம்பிள் வந்துடும். டென்ஸ் டு ஒரு கனெக்டிங் சென்டென்ஸ் என்னதுங்க, டென்ஸ் டு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணும்போது இங்க என்ன வருது, டென்ஸ் டு. ஏன் இதுல டென்ஸ் டு கொண்டு வந்த, ஆல், அதான் நமக்கு க்ளூ, ஆல் வந்திருக்கு. சோ டென்ஸ் டு படிங்க. ஆர் என்ன வருது, டிட்டர்மைன். சப்போஸ் இந்த இடத்துல ஆல் இல்லாம சம்னு வேர்டு வந்துட்டு வைப்பேன், சம் அப்படின்னா என்ன செய்வேன், இப்படி வரும். சம் போட்டுட்டு எல் ஆஃப் எக்ஸ் அண்ட் அடுத்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணணும். டிஃபரன்ஸ் பாத்துக்க. தெரியுதா? ஆல் வந்தால டெஸ்ட் போயிட்டோம். சம் n1 இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து என்ன வரணும், there exists x. இதுக்கு பேர் என்னது, there exists x போட்டுட்டு l of x அடுத்தது கனெக்டிங் வேர்ட் என்ன வரும், and வரும். இங்க என்ன வரணும், டென்ஸ்ட், ஏன்னா ஆல் வந்தனால. தெரியுதா? சோ டிட்டர்மைன்ட். சோ டிட்டர்மைன்ட் என்னன்னு பாரு, d of x அதான் டிட்டர்மைன்ஸ். டிட்டர்மைன்ஸ் வருது காமா. ஓகேவா? அடுத்து கீழே எழுதும் என்ன, ஏன்னா அங்கதான் பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ணணும்ல. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது சென்டென்ஸ். எனி ஒன், எனி ஒன்னுனா ஆளுக்கும் எனி ஒன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆல்னா எல்லாரும், எனி ஒன்னா இது கொஞ்சம். அப்ப தேர் எக்ஸிஸ்ட், என்னது தேர் எக்ஸிஸ்ட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன டியூஸ் இருக்கு, நல்லா பாத்துக்க. தேர் எக்ஸிஸ்ட் போட்டுருவேன். ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் எனி ஒன், அதான் ஹூ இஸ் டிட்டர்மைன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். நல்லா பாரு, சென்டென்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க தான் முடியுது. இடையில என்ன ஸ்டேட்மெண்ட் வருது, அண்ட். நீ நினைக்கலாம் சார் தேர் எக்ஸிஸ்ட் போட்டாலே அண்ட் தானே வரும், அப்படி இல்ல, இங்க அண்ட் தந்திருக்காங்க. எத்தனை சென்டென்ஸ் கனெக்ட் ஆகுது, 1 2 3 சென்டென்ஸ் வருது. தெரியுதா? ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை வருது, 3 ஸ்டேட்மெண்ட் வருது. சோ who is determined d of x and intelligent, d of x and intelligent. பாத்தியா? அப்ப and போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்றோம், intelligent கனெக்ட் பண்றோம், i of x. முடிஞ்சது, நல்லா பாத்துக்க. இதுல சென்டென்ஸ்லயே will gives வருது. gives என்னது, இதோட வேர்ட் தான் என்னது, gives. நீ சொல்லலாம் சார் இதுல anyone தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல தேர் எக்ஸிஸ்டா வருது, பிறகு எப்படி சார் gives மற்ற கண்டிஷனல் இஃப் கண்டிஷனல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீ கேட்கலாம். இங்க ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும்போது and யூஸ் பண்ணிட்டாங்க. andோட ஒர்க் என்ன ஆயிட்டு, ஓவர் ஆயிட்டு. சென்டென்ஸ்ல மீனிங்லயே என்ன கொடுத்திருக்காங்க, will gives கொடுத்திருக்காங்க. அதனால தான் gives ஆகுது. gives satisfactory service. gives satisfactory service. இல்லன்னா சில பேர் என்ன செய்வான், இங்கே and போடுவான், இங்கே என்ன செய்வான், and போட்டு போயிடுவான். தெரியுதா? பட் இந்த சென்டென்ஸ் இந்த ஒரு காலம் டிஃபரெண்டா இருந்தனால தான் அதை நான் எடுத்து கொண்டு வந்தேன். தெரியுதா? சோ satisfactory service s of x
எஸ் ஆஃப் எக்ஸ். முடிஞ்சிட்டு, ரெண்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது எங்க வருது? கிளார் இஸ் an intelligent lecturer. கிளார் எது மீன் பண்ணுது? சி. ஐ ஆஃப் எக்ஸ் என்ன மீனிங்? இன்டெலிஜென்ட் லெக்சரர். அந்த லெக்சரர் தான் டினோட் பண்ற யாரு? எக்ஸ் வேலை என்ன போடணும்? சி. எக்ஸ் வேலை என்ன போடுற? சி. அப்போ ஐ ஆஃப் சி. ஏன் ஐ ஆஃப் சி போடுறோம்? இன்டெலிஜென்ட் லெக்சரர். இதுதான் இன்டெலிஜென்ட் லெக்சரர். அந்த எக்ஸ் யாரு? கிளார். அதனாலதான் உள்ளுக்குள்ள யாரு வந்துட்டாரு? சி வந்துட்டாரு. புரியுதா? ஏன்னா கிளார தான் சொல்லி இதுல லெக்சரர் போடுங்க. என்ன மீனிங்? ஐ ஆஃப் எக்ஸ் வரும். ஐ ஆஃப் எக்ஸ். கிளார் அந்த ஸ்பெசிபிக்கா இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்றோம். லெக்சர்ல இந்த லெக்சர் தான், அதனால அந்த சி. பட் லாஸ்ட் பாடத்துல ஏன் போட்டிருப்போம். பட் லெக்சர் எதுவுமே டினோட் பண்ணல. ஸ்டூடெண்ட் இதுதான் ஒரு நேம் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணல. So for specification, for default we have taken as A. Here clearly they mention class. So taken as C. இது எல்லாமே என்ன ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். எல்லாம் ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ் கூட வந்துச்சு. ஏன்னா நம்ம ப்ரிமிசஸ்ல கொண்டு போறோம். நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன் டவுட். Claire is an intelligent lecturer. Okay, this lecturer is Claire. And the lecturer யாரு? Claire. Okay. Still. Hey, Claire is an intelligent lecturer. And the lecturer யாரு? Claire. அதனால தான் இல்ல ஸ்பெசிபிக் என்ன போட்டோம்? IC. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? வெறும் லெக்சரர் தான் இருந்தா என்ன செய்யணும்? அதுல எக்ஸ். பட் அந்த லெக்சரர் யாருன்னு டினோட் பண்ணிட்டோம். அந்த லெக்சரர் யாரு? கிளார். ஓகே, அதனால தான் அந்த இடத்துல என்ன வருது? சி. ஓகே, பாத்துங்க. சோ என்ன நெக்ஸ்ட் வந்து நம்ம as usual process தான் premisesலாம் நமக்கு we got the sentences. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இத சூஸ் பண்ற. for all x l of x gives d of x. இதுக்கு பேர் என்னது? இது வந்து ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன போடுவோம்? கண்டிஷன். இது என்ன கண்டிஷன்? ரூல் பி. ரூல் பி நம்ம எதை சொல்லுவோம்? இந்த பாக்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்துச்சா அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரூல் பி. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இது வந்து ஃபார் ஆல் இருக்குது. ஆக்சுவலா யூனிவர்சல்ல இருக்குது. இது எதுல இருக்குது? யூனிவர்சல்ல இருக்குது. யூனிவர்சல்ல நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிரணும்? எதுக்கு? ஸ்பெசிபிகேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ ஸ்பெசிபிகேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இது பேரும் எல் வரும். நம்ம லாஸ்ட் பாடத்துல ஏன் போட்டோம். இங்க என்ன செய்யணும்? யார கொண்டு வரணும்? ஸ்பெசிபிகேஷன்ல யார கொண்டு வரணும்? சி. சி tends to DC. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா ரூல் டி யூனிவர்சல் ஸ்பெசிபிகேஷன் 1. இந்த 1 வந்து என்ன செஞ்சிருக்கோம்? யூனிவர்சல் ஸ்பெசிபிகேஷன் 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட். என்ன அடுத்தது இங்க இருந்து கொண்டு வர போறோம். நல்லா பாத்துக்க. நான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருந்தா இருக்குல்ல, அத என்ன செய்யறோம்? நேரா உள்ள கொண்டு வர போறோம். So there exists x d of x and I of x tends to s of x. கொஞ்சம் ஸ்டில் பண்ணுங்க. லிசன், ஒரு சின்ன எரர். ஏன்னா நம்ம ஆக்சுவலி அது டபுள் ஸ்டேட்மெண்டா எடுத்துருக்கோம் தானே. இது L of x லெக்சரர் டினோட் பண்ணுது. ஓகே, I of x என்ன டினோட் பண்ணுது? இன்டெலிஜென்ட் டினோட் பண்ணுது. இந்த சென்டென்ஸ்ல இன்டெலிஜென்ட் லெக்சரர் ரெண்டுமே இருக்குது. பட் எதை டினோட் பண்ணுது? கிளார டினோட் பண்ணுது. நம்ம இதுல என்ன போட்டோம்? இன்டெலிஜென்ட் மட்டும் தான் போட்டுருக்கோம். லெக்சரரை மிஸ் பண்ணிட்டோம். பட் கிளார் இன்டெலிஜென்ட் கிளார் தான், லெக்சரரே யார் தான்? ஸ்பெசிபிக். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம். சோ இந்த இடத்துல அண்ட் ரெண்டும் தான். அந்த லெக்சரர் யாரா இருக்காரு? இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறார். தெரியுதா? கிளார் இஸ் a lecturer and intelligent. அத ஒரே சென்டென்ஸ்ல போட்டாங்க. கிளார் இஸ் an intelligent lecturer.
சரிதா? சோ அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஆயிட்டு, சோ இல்ல எதை கூட ஆட் பண்ணணும், லெக்சரர் எல் ஆஃப் சி, எல் ஆஃப் சி. ஓகே, வெரி குட். இந்த இடத்துல ஒரு பரவாயில்ல, நல்ல என்ன விடைக்கும் நிறைய அறிவு இருக்கு, அவளுக்கு அப்ரிசியேட் பண்றேன். சரிதா? என்ன விடைக்கும் உங்க எல்லாத்துக்கும் நல்ல அறிவு இருக்கு, பட் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கனால தான் அது தெரியல. சரி, ஓகே. கிளார் வில் கிவ் என்ன இருக்கு, கிளார் இஸ் an intelligent lecturer. ஓகே, அப்ப நல்லா பாத்துக்க, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகே, அதை நம்ம பிறகு பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இது வந்து ரூல். இது என்ன செய்வோம், ரூல் பி. ரூல் பி என்ன செஞ்சிருக்கோம், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ்ல இருந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வராதவங்களுக்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்துடுங்க. நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம்ல, அதை ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இது எக்ஸிஸ்டன்ட். இது வந்து எதுல இருக்குது, எக்ஸிஸ்டன்ட்ல இருக்குது. அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஸ்பெசிபிகேஷன். எப்பவுமே யூனிவர்சல் தந்தாலும் சரிதான், எக்ஸிஸ்டன்ட்னாலும் சரிதான், எதை கன்வெர்ட் பண்ணிடணும், ஸ்பெசிபிகேஷன் கன்வெர்ட் பண்ணிடணும். சோ இது கேன்சல் ஆகி என்ன வரும், டி ஆஃப் சி, டி ஆஃப் சி அண்ட் ஐ ஆஃப் சி. சரிதா? ஐ ஆஃப் சி. இதுக்கு பேர் என்னது, ரூல் டி எக்ஸிஸ்டன்ட் ஸ்பெசிபிகேஷன் 3, எக்ஸிஸ்டன்ட் ஸ்பெசிபிகேஷன் 3. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, tends to, அதையும் முட்டவா, tends to s of c. சரிதா? tends to s of c. நெக்ஸ்ட் அடுத்தது பாரு, 5. கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. I of c and L of c, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். I of c, I of c and L of c. இதுக்கு பேர் என்னது, எங்க இருந்து எடுத்திருக்கோம், இந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். சோ அதோட பேர் என்னது, ரூல் பி, ரூல் பி, ரூல் பி. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. இப்படி ஆண்ட் வெஸ்ட் வருது அப்படினாலே நம்ம எப்படி அலர்ட் ஆயிரலாம், ரெண்டும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடலாம். நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்த்திருக்கோம். சோ ஐ ஆஃப் சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பேர் என்னது, ரூல் டி 5. ஆண்ட் வந்தாலே என்ன பண்ணிடலாம், தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடலாம். நம்ம ப்ராப்ளம் நிறைய பார்த்திருக்கோம். சரிதா? 7th one, L of C, L of C, rule T5, rule T5. next 8. நீ இந்த மாதிரி எல்லாம் போட்றாத, அழகா ப்ராப்பரா எழுதிரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 8 ஸ்டேட்மெண்ட் நம்ம நல்லா பாத்துக்க. ஃபைனல் கன்க்ளூஷன் எப்படி வரணும், நம்மளுக்கு கன்க்ளூஷன் நோட் பண்ணிருக்கோமா, கிளார் will give satisfactory service. so ஃபைனல் கன்க்ளூஷன் நம்மளுக்கு என்ன வந்துறணும் பாத்துக்க, கிளார் will give satisfactory service. so satisfactory service, satisfactory service எதை டெனோட் பண்ணிருக்கோம், எஸ், எஸ் ஆஃப் சி. இதுதான் கன்க்ளூஷன், அத சைடுல நோட் பண்ணிக்க. லாஸ்ட்ல எப்படி வந்து முடியணும், எஸ் ஆஃப் சி வந்து முடியணும். சரிதா? சரி, பாரு அடுத்தது பாரு, எல்லாம் போட்டோமா. நெக்ஸ்ட் நல்லா பாரு, எல் ஆஃப் சி இருக்குது, இங்க என்ன இருக்குது, எல் ஆஃப் சி. சோ ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். சோ டி ஆஃப் சி, ரூல் டி எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம், 2,7, 2,7, 2,7. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம்லடா, எல் ஆஃப் சி இருக்குது, இங்க என்ன இருக்குது, எல் ஆஃப் சி. சோ எல் ஆஃப் சி, எல் ஆஃப் சி ஆகும், கேன்சல் பண்ணி இட் will give டி ஆஃப் சி. 9. பாடம் நெருங்கிட்டோமா, இதுல முடியணும், எஸ் ஆஃப் சிக்கு வரணும். அடுத்தனா சரி, டி ஆஃப் சி. அடுத்தது வேற, டி ஆஃப் சி அண்ட் ஐ ஆஃப் சி. இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா, ஐ ஆஃப் சி என்ன இருக்குது, டி ஆஃப் சி என்ன இருக்குது, ரெண்டு என்ன செஞ்சிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். சோ ஐ ஆஃப் டி ஆஃப் சி அண்ட் ஐ ஆஃப் சி. இதுக்கு பேர் என்னது, ரூல் டி. 6 8 கனெக்ட் பண்ணிருக்க, 6,8. அது எந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் போட்டு என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார் கன்க்ளூஷன் பார், இதுவும் சேமா இருக்குது, இதுவும் என்ன இருக்கு, சேமா இருக்குது. சேமா இருந்தா என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சோ 10th ஸ்டெப், இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் யார் வருவா, எஸ் ஆஃப் சி. சோ ரூல் டி 4,9. சரிதா? நீ போடும்போது டேபிள அழகா நீட்டா போட்டு, சரிதா? நம்ம போர்ட்ல வந்து அந்த அளவு இது இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிருக்கோம். சரிதா?
இதை தனியா ஒரு டேபிள், இதெல்லாம் சேர்த்து ஒரு டேபிள், இதை செப்பரேட்டா ஒரு டேபிள், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டோம். சரிதா? சரி, ஓகே, ஸ்டில் பண்ணிக்க.